நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் 22வது ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் பொறுப்புகளும் கடமைகளும் என்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை வேப்பேரி சால்வேஷன் ஆர்மி சோசியல் சர்வீஸ் HRT சென்டர் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. பேரமைப்பின் தலைவர் பால் பர்னபாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார், உலக தமிழ் பல்கலைக்கழக இந்திய ஒருங்கிணைப்பாளர் பெருமாள்ஜி முன்னிலையில் வகித்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி LK கிருஷ்ணன், பெருநகர சென்னை காவல்துறை இணையதள குற்ற தடுப்பு பிரிவு துணை ஆணையர் ஜரீனா பேகம் இணையதள குற்றங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு உரையாற்றினார். மேலும் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையகம் உதவி செயலாளர் ஸ்ரீதரன், திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை நியமன அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ், எழுத்தாளர் அனிதா கிருஷ்ணமூர்த்தி, சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளர் விமலேஸ்வரன் மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கனகசபை உள்ளிட்ட பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரமைப்பின் தலைவர் பால் பர்னபாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததாவது, இன்றைய கூட்ட முகாமில் சாலை பாதுகாப்பு, விழிப்புணர்வு, பயண பாதுகாப்பு ஆலோசனைகள், உணவு பாதுகாப்பு பற்றிய துறை சார்ந்த ஆளுமைகளை கொண்டு உரை நிகழ்த்தப்பட்டது. மேலும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகாவில் தமிழக எல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டி சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்தும் இச்செயலை கண்டித்து தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியின் பேரில் அக்கழிவுகளை திருப்பி அனுப்பப்பட்டது. அதேபோல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதில் தாமதமாகிறது. ஆகவே நுகர்வோர் எதிராக தொடர்ந்து நடைபெற்று வரும் குற்றங்களுக்கு வழக்குகள் பாதிய நுகர்வோர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். இதனால் மேன்மேலும் தவறுகள் நடக்கும் சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை கருத்தில் கொண்டு நுகர்வோர் நீதிமன்றங்கள் வழக்குகளை விரைந்து முடிக்க ஆவண செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இதில் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும், சைபர் குற்றத்திலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்பிலிருந்து மக்களுக்கு உடல் உபாதைகள் போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று சாலை பாதுகாப்பு பொது விதிகள் குறித்தும், சாலையில் பயணம் செய்யும்போது எவ்வாறு ஒரு விதிகளை கடைபிடிக்க வேண்டும், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை அந்தந்த அரசு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள், குறிப்பாக சொல்ல போனால் RTO டிபார்ட்மெண்ட், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி செக்ரட்டரி திரு ஸ்ரீதரன் அவர்களும், அதே போல சைபர் பிரிவு குற்றத்தினுடைய அந்த காவல்துறை அதிகாரி திருமதி காவ்யா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் விங் அவங்க, அதே போல இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் திரு SK கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய கடந்த மாதம் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகளையும், குறிப்பாக மனித கழிவுகளையும் இங்கு கொட்டப்பட்ட செய்தியை அறிந்து மக்களினுடைய பல பொருள் எழுப்பிய காரணமாக உடனடியாக அந்த குப்பைகளை மறுபடியும் அனுப்பி வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தபடியாக நுகர்வோர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இன்னும் நிலுவையிலும் களப்பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக
வழக்குகள் தேக்கம் அதிக அளவு இருக்கின்ற காரணத்தாலும் இன்னும் சில மாவட்டங்களிலே வழக்கு குறைவாக பதிவாகுகின்ற காரணத்தையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைத்தோம். நுகர்வோர் பெருமக்கள் கூறிய ஆலோசனையின்படி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இந்தியா முழுவதும் கிளைகள் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய உப கிளைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்களது நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியாளர் நடத்தக்கூடிய நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அதன்படி இன்றைய தீர்மானத்தில் எல்லா மாவட்ட குழுக்களையும் எங்கள் பேரமைப்பின் குழுக்களையும் இணைத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல வழக்குகளில் இருந்து மக்களை, அதாவது பல வழக்குகள் பதிவாகக்கூடிய வகையில நுகர்வோர் நீதிமன்றங்களிலே 2 மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி, 3 மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி போன்ற செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பதிவாவது கிடையாது. பதிவாகப்பட்ட நுகர்வோர் வழக்குகள் தீர்ப்பு பெற்று வருவதற்குள் பல வருடங்களாக ஆகிறது என்று நுகர்வோர் பெருமக்கள் கூறினார்கள். ஒரு தீர்ப்பு 90 நாட்களுக்குள் விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்க விட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சரத்து. அந்த வகையில நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கம் அதிக அளவு ஏற்படுகின்ற காரணத்தால், ஏனால் இது ஒரு சிவில் வழக்கு, ஒரு கிரிமினல் வழக்கு கிடையாது. நுகர்வோர் நீதிமன்றங்களில் ஒரு சாதாரண மக்கள் எளிதாக போய் புகார் அளித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நுகர்வோர் நீதிமன்றங்களில் 90 நாட்களுக்குள்ளாக வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடத்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இரண்டாவது, நுகர்வோர் பாதுகாப்பு உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் துறை ரீதியாக 2 அமைப்புகளும் ஒரே அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, இந்த 2 துறைகளும் ஒரே துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த 2 துறைகளும் வெவ்வேறு துறையாக பிரிக்கப்பட வேண்டும், நுகர்வோர் பாதுகாப்பு துறையை நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால், இந்த நுகர்வோர் நீதிமன்றத்திலே வழக்குகள் பதிவானால்தான், வழக்கு தீர்ப்பு பெற்றால்தான் இது போன்ற மோசடி பேர்வழிகள், குறிப்பாக கலப்படம் செய்வர்கள், நேர்மையற்ற வணிகத்தில் ஈடுபடுபவர்கள், நேர்மை இல்லாத வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தரமற்ற பொருளை கொண்டு வியாபாரம் செய்வர்கள், குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்ன மாதிரியான மண்ணு, என்ன மாதிரியான பிராண்டை வச்சு அவங்க வீடு கட்டுறாங்கன்னு தெரியாது. நல்ல ஆரோக்கியமாக இருப்பது போன்று மக்கள் ஏமாற்றப்பட்டு அந்த வீடுகளை வாங்கி அதனுடைய வீரல் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டு 10 வருடங்களுக்காகவே அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க புகார் வந்திருக்கு. அதனால இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பலப்படுத்தப்பட்ட நிறைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக விளங்கி அதுக்கு ஒரு IAS அதிகாரியை ஆணையாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று உணவு பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் எல்லா ஏரியாவிலுமே ஃபுட் சேஃப்டி ஆபீசர் இருக்காங்க. இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் எல்லா கடைகளுக்கும் என்னென்ன வகையான சோதனை செய்கிறார்கள், எத்தனை சோதனை செய்து எவ்வளவு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்காங்க என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்ல உணவுப் பொருள் விற்கக்கூடாதுங்க. மெடிக்கல் ஷாப்ல உணவுப் பொருள் விற்கக்கூடாது, குறிப்பா பிரெட் விற்கக்கூடாது, ஐஸ்கிரீம் விற்கக்கூடாது, முறுக்கு பேக்கெட் விற்கக்கூடாது. மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு நாம்ஸ், அந்த நாம்ஸ் படி இந்த பொருளெல்லாம் மெடிக்கல் ஷாப்ல விற்கக்கூடாதுன்றது எங்களோட கோரிக்கை.
அதே போல டீ கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான தண்ணி கொண்டு அவங்க டீ தயாரிக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதன்படி அந்த டீ கடையில தொட்டி வந்து அவ்வப்போது சுத்தம் செய்யறாங்களா, மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் டீ கொடுக்குறாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும். எந்த டீ கடையிலும் பஜ்ஜி போண்டா வடை விற்க கூடாது அப்படிங்கறத பத்தி வலுவா நாங்க பேசியிருப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியம். சாலையோரம் இருக்கக்கூடிய டீ கடைகள்ல இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா இது போன்ற பொருள்களை விற்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணு அந்த தூசிகள்லாம் அறப்பட்டு அந்த பஜ்ஜி அந்த போண்டா இதெல்லாம் விற்க வாங்கும் போது மக்கள் சாப்பிட்டு ரொம்ப வியாதிக்குள்ளாகிறாங்க. அதுக்காக விரைவான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை இருந்தும் கூட இன்னும் பல இடங்களில டீ கடைகள்ல உணவுப் பொருள் விற்கிறாங்க, டிஃபன் விற்கிறாங்க, சாப்பாடு விற்கிறாங்க. ஆனா அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தது டீ கடைக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு இந்த பொருளை விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தது யாரு? அவரு கேட்டா ஒரு சொல்றாரு அவருக்கு FSSAI சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. FSSAI சர்டிபிகேட் ஆன்லைன்ல கொடுக்கறது யாரும் வாங்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. சோதனை அதிகாரி, குறிப்பா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டீ கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தை தடை செய்யணும். குறிப்பா உணவுப் பொருள் விற்பதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானத்துல நீங்க நாங்க தெரிவிச்சிருக்கோம். இந்த தீர்மானம் சும்மா 20 அம்ச கோரிக்கை தீர்மானமா இருக்கு. இந்த 20 அம்ச கோரிக்கை தீர்மானம் இந்த நேரத்துல படிக்க முடியாது. விரைவில் இதற்கான மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். நாங்கள் இதுக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் நடத்தியும் தீர்மானம். ஏன்னு கேட்டா மக்களுடைய உயிர் பிரச்சனை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியால நிறைய மக்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படும். நீரினால் ஏற்படாத நோய்களே கிடையாது. குறிப்பாக 100% தண்ணியில தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மக்களுக்கு வழங்கப்படுகிறதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்காக தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரே ஒரு விஷயம் நாங்க தெளிவுபடுத்துறோம். மக்களுக்கு வந்து நீரானது இன்றியமையாதது என்பதையும் அதே போல அனைவருக்கும் பாதுகாப்பான தண்ணீர் அளிக்கப்படுவது இந்த அரசாங்கத்துடைய கடமை. அதனால தண்ணீர் வந்து குறைந்த அளவில் விற்பனை செய்வதை உறுதியாக்கப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட விலை இன்னைக்கு 40 ரூபா 35 ரூபாய் விற்கிறாங்க ஒரு பபிள் 20 லிட்டர் கேனு. ஆனா அந்த தண்ணியோட அடக்க விலை வெறும் 5 ரூபா தான். ஏத்து கூலி இறக்கு கூலின்னு போட்டு மக்கள்கிட்ட 35 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் தண்ணி கேர் பிஸ் பண்றாங்க. ஆனா இந்த தண்ணீர் சோதனை செய்யப்பட்டதா, அதுக்கு ISI முத்திரை வழங்கப்பட்டதா, இது உண்மையிலே தண்ணி தரமான தண்ணி தானான்னு இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தல. நாங்க இந்த அரசாங்கம் தண்ணி எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும். ஒண்ணு நிலத்தடி நீர் எல்லாருக்கும் மெட்ரோ வாட்டர் கொடுக்கணும். அந்த மெட்ரோ வாட்டர்ல இன்னைக்கு நிறைய இடத்துல குறிப்பா வடசென்னை பகுதியில வந்து கழிவு நீரோட கலந்து குடிநீர் வருது. அதனால இதை வந்து காய்ச்சி குடிச்சுன்னா சரியா போயிடும்னு எங்களுக்கு வந்து அனுதாபத்துல பேசினாலும் அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாரா. நாங்க காய்ச்சி குடிப்பது 2வது விஷயம். நாங்க வந்து குடிநீர் எங்களுக்கு தரமான குடிநீர் வழங்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இதை தமிழக அரசு எங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதே போல தண்ணீர்ல வந்து எல்லா மாவட்டத்துக்கும் அல்லது தண்ணி விலையில விற்கிறீங்களா, நாங்க 40 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குறோம்னா தமிழக அரசு அவங்களே உற்பத்தி பண்ணி எல்லா இடத்துலயும் 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுங்க, நான் வாங்க தயாரா இருக்கும். ஆனால் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை நுகர்வோர் அமைப்பு கேள்வி கேட்டுக்கிறோம். என்ன கேட்டுக்கிறோம்னா, நாங்க தண்ணி கொடுக்குறீங்க, எங்களுக்கு நிறைய கொடுக்குறீங்க, நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க. ஆனா இன்றியமையாத தண்ணியையும் இலவசமா வேணாம், ஒரு 10 ரூபாய் பபிள் கேன எல்லா ஏரியாவுக்கும் கேஸ் சப்ளை பண்ற மாதிரி சப்ளை பண்ணுங்க. அதை விட்டுட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டீங்க, தண்ணீரை நாங்க காசு கொடுத்து வாங்குறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எந்த தண்ணியை வந்து ஜனங்க குடிக்கிறாங்க? அப்போ ஜனங்களுடைய நல்வாழ்வுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும், பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்க வேண்டும். இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்கோம். இதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் யுகம், எங்க பாரு ஃபாஸ்ட் ஃபுட், எங்க பாரு பிரியாணி கடை, எங்க பாரு. அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க எந்த மாதிரியான நீங்க பொருட்களை கொண்டு நீங்க பிரியாணி செய்தீர்கள் என்பதை பாதுகாக்கப்பட வேண்டியது, அதாவது அந்த சோதனை செய்ய வேண்டியது உணவு பாதுகாப்புத்துறை கடமை. எல்லா இடத்துலயுமே இந்த சோதனை சார்ட் பண்ணி அந்த மானிட்டரிங் எத்தனை இடத்துல அபராதம் போட்டோம், எத்தனை இடத்துல சோதனை பண்ணோம் அப்படிங்கிறத தகவலை நுகர்வோர் அமைப்புக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசு கோரிக்கையாக வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a good quality to come. எல்லாருக்குமே எல்லாமே வந்து சுகாதாரத்தோட கிடைக்கும். அந்த குட் குவாலிட்டின்றது கிடையாது.
அதனால வந்து தப்பு செய்யறவன் இந்த மாதிரி அமைப்பு கேள்வி கேட்கறதுனால தான் பயப்படுவோம். ஆனா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய எந்த நிர்வாகமும் உட்படாது. அதனால ஒரு கண்காணிப்பு இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்ப நீங்க கன்சியூமர் கோர்ட் போங்க. ஏன்னா கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி இல்ல. இருந்தாலும் ஏழை பயப்படுறான் கோர்ட் உள்ள போறதுக்கு. ஏன் பயப்படுறான்? செலவினங்கள், அட்வொகேட் பீஸ், பேப்பர் ஒர்க், இதெல்லாம் பண்ண தயாரா இல்லை. ஆனா 1988 போட்ட சட்டம் வந்து என்ன சொல்லுது, ஒரு பேப்பர்ல நீங்க புகார் எழுதி போட்டு அந்த புகாரை வந்து நுகர்வோர் நீதிமன்றம் எடுத்து எத்தனை நிர்வாகம் எடுத்திருக்கு, ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல போட முடியுமா சொல்லலாம். அதனால இப்ப வந்து பேப்பர் ஒர்க் 6 பேஜ் ஜெராக்ஸ், 8 பேஜ் ஜெராக்ஸ், நீதிமன்ற வில்லை ஃபீஸ் கட்டணும், 1 லட்சம் ரூபாய் இவ்வளவு கட்டணும், 2 லட்சம் ரூபாய் இவ்வளவு கட்டணும், 1 கோடிக்கு மேல அவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து 2019 சட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நுகர்வோர் நீதிமன்றம் ஒண்ணு பலப்படுத்தப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றம் நடவடிக்கையால நம்மளை கேள்வி கேட்பான்ற பயம் இருந்தாதான் தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க. அதனால தப்பு செய்யறவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் ஏற்றுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விட்ட சாக்கடை தண்ணியில கூட இன்னைக்கு சமையல் செஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதனால வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறீங்க, ரூபாய் கொடுத்தா காசு கொடுத்தா பொருள் வாங்குறாங்க கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய பொருள் தரமான இருந்தாதான் அவங்க சாப்பிடுறவங்க, குழந்தைங்க சாப்பிடுது, பெரியவங்க சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களோட உடல்நிலை பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படுது நம்ம இங்க இருந்து பேச முடியும். இப்ப டீ வந்து தரமான கொடுக்குறாங்க, டீ சொல்லிட்டேன், எந்த தண்ணியில டீ கொடுக்குற, எந்த பால்ல நீ பாலை போடுற. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலும் வந்து எந்த நர்சூஸ் இல்ல அந்த டீ தூள் கம்பெனியை போடுவோம். ஆனா இப்போ டீ தூள் கலக்கிறதுக்காக ஒரு பொருளோட இன்னொரு பொருளை சேர்த்து டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதை வந்து நாங்க 2-3 இடத்துல கேட்டோம், என்ன டீ தூள்ல போடுறீங்கன்னு. அதுக்கான சரியான பதில் இல்லை. அதனால வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா டீ கடைகளும் விலையேற்றினாலும் கூட 15 ரூபாய் போட்டா கூட தலையெடுத்து நுகர்வோர் வாங்கிதான் ஆகணும். நாங்க என்ன சொல்றோம்னா, நான் 15 ரூபாய் கொடுத்து டீ குடிக்கிறேன், 12 ரூபாய் கொடுத்து டீ குடிக்கிறேன், 10 ரூபாய் கொடுத்து டீ குடிக்கிறேன். ஆனா நீ கொடுக்கக்கூடிய டீ என் உடல் உபாதைக்கு ஆரோக்கியம் ஏற்படும் தவிர என்னுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படக்கூடாது என்பதற்காக இதை உடனடியாக அரசாங்கம் உடனடியா எல்லா உணவு இங்க டீ கடன் இல்ல, எல்லா உணவு சமைக்கும் கூடத்திலும் விரைவான ஒரு சோதனை செய்ய வேண்டும். சோதனை அறிக்கையை தமிழக அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய வலுவான கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது. இது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்பது, எல்லா மாவட்டத்திற்கும் உணவு பாதுகாப்பு துறையும் மாவட்ட ஆட்சியாளருக்கு சோதனை செய்த அந்த அறிக்கையை, அபராதம் விதித்த அறிக்கையை மாவட்ட கலெக்டர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சு